உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். நம்ம நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கு பார்க்கிறோம். உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உடல் தசைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், ஹார்மோன்கள்னு சொல்லக்கூடிய உடலுடைய நாளங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். இன்றைக்கு சில நேரங்களில் இந்த பிரச்சனைகளுக்காக ஆயுள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில மருந்துகள் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மருந்துகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மற்றும் அந்த நோய் கட்டுப்படுவது போல இரத்த பரிசோதனைகளை தெரிந்தால் கூட பல நேரங்களில் அந்த நோய்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கு மனநோய்களை சொல்லலாம். இன்றைக்கு மனதில் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படின்னு வரும்போது உடல் காரணங்களால் ஏற்படுகின்ற மனநோய்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற மனநோய்கள்னு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுறதை பார்க்குறோம். உடல் காரணிகளால் ஏற்படுகின்ற மனநோய்கள் வரும்போது நம்ம இன்றைக்கு மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரினியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சைமர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல் குறைபாடுகளால் ஏற்படுகின்ற மனநோய்களாக இருக்கிறத பார்க்குறோம். மனதால் ஏற்படுகின்ற மனநோய்கள் அப்படின்னு வரும்போது பதட்டம் சம்பந்தப்பட்ட, கோபங்கள் சம்பந்தப்பட்ட, அதிகப்படியான அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஓசிடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு விதவிதமான மருந்துகளை பல வருடங்களாக நம்ம சாப்பிட்டு கொண்டு இருந்து கூட மிகப்பெரிய அளவில் அதில் முன்னேற்றம் அடையாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு உடலால் ஏற்படுகின்ற மனநோயாக இருந்தாலும் சரி அல்லது மனக்காரணிகளால் ஏற்படுகின்ற மனநோயாக இருந்தாலும் சரி, அவை இரண்டையும் சரி செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தொட்டால் சினுங்கியத்தான் சொல்லணும். தொட்டால் சினுங்கிய நிறைய பிரச்சனைகளுக்காக நம்ம பார்த்துருக்கோம். பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகளை குணப்படுத்தக்கூடிய மருந்து, கருமுட்டை பைகளில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகளை கரைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற மருந்து, மாதவிலக்கே ஏற்படாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட தொட்டால் சினுங்கியை தொடர்ந்து சாப்பிடும்போது அது உடலில் மிகப்பெரிய மருந்தாக செயல்பட்டு அது மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இந்த மாதிரி நிறைய மருந்துகளை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கு தொட்டால் சினுங்கியை பொறுத்தவரையிலும் மனநோய்க்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு தான் நம்ம எல்லாரையுமே திகைப்படைய வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பிரிட்டனில் இருக்கக்கூடிய மனநலன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், இவங்க முக்கியமான ஒரு பெரிய மருத்துவமனைன்னு கூட சொல்லலாம். இவங்க நிறைய வகையான மனநோய்களை பற்றி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு புத்தகமாக அந்த வருடத்தில் நடந்த ஆராய்ச்சிகளை பற்றி வெளியிடுவாங்க. அந்த வகையில் சமீபத்தில் அவங்க வெளியிட்ட அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா தொட்டால் சினுங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாறு அது எவ்வாறு மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை மாற்ற உதவுகிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. குறிப்பாக தொட்டால் சினுங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய 4 மூலக்கூறுகள், அந்த மூலக்கூறுகள் நேரடியாக உடலுக்குள் செலுத்தப்படும் போது மனச்சிதைவு நோய் சம்பந்தப்பட்ட காரணிகளை எவ்வாறு குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறத எழுதுறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி எந்த ஆராய்ச்சியுமே இல்லாமலே நம்மளுடைய சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தொட்டால் சினுங்கியை மனநோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக கொடுக்கப்பட்டு வரதை நம்ம பார்க்கோம். ஸோ இந்த மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய வகையான மனச்சிதைவு நோய்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மனச்சிதைவு நோய், குறிப்பாக 14 வயதிலிருந்து 20 வயது வரை ஏற்படக்கூடிய மனச்சிதைவு நோய். நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க திடீர்னு படிக்கவே மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, ஏதாவது அவங்க பாட்டுன்னு ஒரு விளையாட்டு, டிவி இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ன அடித்தாலும் உதைச்சாலும் சாப்பிடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, தூங்குவாங்க, இதை தவிர வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இது முதல் வகை மனச்சிதைவு நோய். இரண்டாவது வகை மனச்சிதைவு நோயின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு டிகிரி முடிச்சிருவாங்க, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கும்போது, அதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது மட்டும் அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். இல்லாத விஷயத்தை இருக்கிறதா நினைக்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யாரோ ஒரு பொண்ணை விரும்புகிறதா நினைப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணு இவங்க யாருன்னே தெரியாது. இவங்களா மனசில் கற்பனை பண்ணி இவங்க போய் பார்க்கும்போது கடைசியில் அந்த பொண்ணு யாருன்னே தெரியலன்னு சொல்லும்போது அது இவர்களுடைய மனதை பாதித்து மிகப்பெரிய மனச்சிதைவு நோயாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். இது இரண்டாவது பிரச்சனை.
மூன்றாவது வகையான மனச்சிதைவு நோய்ங்கிறது பொதுவாக அதிகமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. குழந்தை பிறக்கும்போது ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படுகின்ற மனச்சிதைவு நோயின்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு ஏற்படும். குழந்தை பிறந்த பிறகு வீட்டில் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும். தனியாக இருக்க விரும்புவாங்க. குழந்தைக்கு கூட பால் கொடுப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ எந்த முயற்சியும் செய்யாமல் விடுத்து எடுப்பதை நம்ம பார்க்க முடியும். இது மூன்றாவது வகையான மனச்சிதைவு நோயின்னு சொல்லுவோம். நான்காவது வகையான மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக பெண்களுக்கு எப்படி ஏற்படுகிறதோ அதே போல் ஆண்களுக்கு பொதுவாக ஒரு 40 வயதில் ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றங்கள் மாறும்போது, அப்போ வேலைக்கு போகிறது பிடிக்கல, வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்கிறது, வீட்டிலேயே இருப்பது, வெளியில் போக பயப்படுவது, லேசாக வாயு தொந்தரவு ஏற்பட்டால் கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிற அளவுக்கு பயம் வருவது, இது எல்லாமே 4வது வகை மனச்சிதைவு நோய். ஸோ இந்த 4 வகை மனச்சிதைவு நோய்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தொட்டாச்சினிங்கியை தான் சொல்லணும். தொட்டாச்சினிங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ஒல்லியாக கம்பி மாதிரி இருக்கும். அந்த வேர் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து நன்றாக ஒரு விழுது போல் அரைத்து ஒரு கொட்டை போக்களவு எடுத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக பார்த்திங்கன்னா உடலுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் மற்றும் உடலிலிருந்து மனதுக்கு கட்டுப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய அந்த வேதியியல் பொருட்களுடைய சுரப்பு, உதாரணத்துக்கு செரட்டோனின் சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள், டோபாமின் சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள், இந்த ரெண்டுடைய சுரப்பு விகிதங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு படிப்படியாக பார்த்திங்கன்னா இந்த மனநோயை அல்லது மனச்சிதைவு நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து போகிறத பார்க்க முடியும். இதை தான் அந்த பிரிட்டிஷ் பத்திரிகை ரொம்ப அழகாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2வது, தூக்கமின்மைக்கு தொட்டாச்சினிங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்று ஒரு 100 பேர் என்னை சந்திக்க வரார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் குறைந்தது ஒரு 25 பேராவது எனக்கு சொல்லக்கூடிய முதல் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ராத்திரியில் தூங்க முடியறதில்ல, எனக்கு தூக்கம் சரியாக வரதில்ல, என்னால் கொஞ்சம் நேரம் கூட தூங்க முடியறதில்ல, எனக்கு தூங்கணும்னு நினச்சாலே ராத்திரி 2 மணி 4 மணி ஆகுது, சில நேரங்களில் அதன் பிறகு நான் எழுந்துக்கணும்னு நினச்சா கூட என்னால் காலை நேரங்களில் எழுந்துக்க முடியாமல் வீட்டு வேலைகளை செய்ய முடியாமல் அவதிப்பட வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டாசினிங்கியை தான் சொல்லணும். தொட்டாசினிங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய விழுதுடைய அளவு ஒரு 10 கிராம் அல்லது தொட்டாசினிங்கி முழு தாவரத்தை அடைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே மனம் சம்பந்தப்பட்ட நோய்களும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைந்து நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் என்பது நீண்ட காலமாக மத நல்லிணக்கத்திற்கான ஒரு நிலமாக இருந்தது மட்டுமல்ல, அறிவியல் சிந்தனைகளும் பகுத்தறிவாத சிந்தனைகளும் தலை தூங்கிய ஒரு நிலமாக இருந்திருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியில், அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் இன்றைக்கு தமிழகம் என்பது பல்வேறு விதமான முற்போக்கு சிந்தனைகளினுடைய ஒரு கூடாரமாக மட்டுமல்ல, சமூக நீதி, சமநீதி சார்ந்த பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலமாக தமிழகம் இருந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளும் அவற்றை செயல்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்த பல்வேறு விதமான திட்டங்களும் நல்வாழ்க்கைக்கான முயற்சிகளும் சமூக நீதிக்கான சமநீதிக்கான முயற்சிகளும் தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு முற்போக்கான மாநிலங்களில் ஒன்றாக இன்றைக்கு திகழச் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று மதவாத சக்திகள் தமிழகத்தில் தலையெடுப்பதற்காக பெரும் பிரயத்தனம் செய்து வருகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி அவர்கள் தலையெடுப்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி செய்கிற போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பது என்பது திராவிட இயக்கம்தான். திராவிட இயக்கத்தை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை விதைப்பது அல்லது மக்களிடமிருந்து அவர்களை அந்நியப்படுத்தி விடலாம், திராவிட இயக்கத்திடமிருந்து மக்களை அந்நியப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது.
இன்றைக்கு வரைக்கும் அதற்கு தமிழகம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கிறது. ஆனால் மாறாக திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில் பல்வேறு விதமான ஒரு சொல்லாடல்களை அல்லது ஒரு பொய்யான தகவல்களை அவர்கள் பரப்ப முயற்சிக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அல்லது திராவிட இயக்கம் என்பது கடவுள் மறுப்புத்தான் அதனுடைய ஒரே கொள்கை. அது இந்துக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது அல்லது இந்துக்களினுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துகிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் இன்றைக்கு முன்னெடுக்க விரும்புகிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் சூழலில் ஒரு இயக்கம் பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வழிபாட்டு முறையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய உணர்வுகளை அந்த இயக்கம் புண்படுத்தி இருந்தால் கிட்டத்தட்ட 90% மக்கள் இன்றைக்கும் திராவிட இயக்கத்திற்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது திராவிடம் சார்ந்த அந்த வேர்களிலிருந்து வந்த இயக்கங்களுக்குத்தான் அவர்கள் 90% வாக்காளர்கள் வாக்களிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே மக்களுடைய மனம் புண்பட்டிருந்தால் அல்லது மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய நம்பிக்கைகளை திராவிட இயக்கம் ஒரு சீர்குலைத்திருந்தால், அவர்கள் வேதனைப்பட்டிருந்தால் மீண்டும் மீண்டும் அவர்கள் திராவிடத்திலிருந்து உதித்த கட்சிகளுக்கு வாக்களித்து கொண்டிருப்பார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இது அடிப்படையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு விதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, இந்து மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, இந்துக்களை நாங்கள் தான் ஒருங்கிணைக்கிறோம், நாங்கள் தான் இந்துக்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்துகிறோம் என்கிற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறார்கள். முதலில் அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு மதத்திற்குள் ஒற்றுமை என்பது எப்படி சாத்தியம்? அந்த மதத்திற்குள் இருக்கக்கூடிய அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அப்படி சமமாக நடத்துகிற போது தான் அந்த ஒற்றுமை என்பது அங்கு நிலவ முடியும். ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். சாதிய ரீதியாக இந்து மதம் என்கிற அந்த கட்டமைப்பில் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையான இழிவுகளையும் அவமானங்களையும் சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய பொருளாதார உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன, பண்பாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன, கோயிலில் நுழையக்கூடாது என்று அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் கூட மறுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக ஒரு சமூகத்தில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களாக இன்றைக்கு மனிதர்கள் அங்கு வாழக்கூடிய ஒரு சூழலில் அங்கே ஒற்றுமை என்பதை நாம் எப்படி நிலைநாட்டுவது? பிறருக்கு எதிராக அவர்கள் இஸ்லாமியர்களையோ மற்றவர்களையோ விரோதிகளாக காட்டி அதன் மூலமாக ஒரு ஒற்றுமையை உருவாக்குவோம் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? இன்னொன்று, இந்து மக்களினுடைய நலன்களை நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று இந்துத்துவ அமைப்புகள் சொல்வது என்பது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களில், அதாவது இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களில் 93% மக்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். 90க்கும் மேற்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களாகவோ சிறுபான்மையினராகவோ இருக்கிறார்கள். மிகச்சிறு பகுதியினர் தான் இன்றைக்கு சமூகத்தின் மேல்மட்டத்தில் இருக்கிறார்கள். அப்படி இந்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட பெரும்பாலான இந்து மக்கள் அவர்கள் ஒன்று ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். திராவிட இயக்கம் யாருக்காக போராடியது? இந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்காக போராடியது, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடியது, அவர்களுடைய சாதிய ரீதியான சமத்துவத்திற்காக போராடியது, கல்வியில் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான உரிமைகளை உத்தரவாதப்படுத்தக்கூடிய சமூக நீதிக்காக போராடியது, பண்பாட்டு தளத்தில் அவர்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக போராடியது, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தியது. அப்படி பார்க்கிற போது பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது எந்த இந்து மதத்தினர் என்று இவர்கள் சொல்கிறார்களோ அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார உரிமைகள், சமூக நீதி, சமநீதி இது அனைத்தையும் கொடுத்த இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிற போது இந்து மக்களுக்காக பாடுபட்ட உண்மையான இயக்கம் என்பது திராவிட இயக்கமாகத்தானே இருக்க முடியும். அந்த பெரும்பான்மையான இந்து மதம் என்கிற கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலையும் சமத்துவத்தை கொண்ட இயக்கமாக திராவிட இயக்கம் தானே இருக்க முடியும். அது எப்படி இந்து மக்களுக்கு எதிரான இயக்கமாக இருக்க முடியும்? ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். இதுபோன்ற பொய் பிரச்சாரங்களின் மூலமாக திராவிட இயக்கத்தை சிதைத்து விடலாம் அல்லது அவர்களிடமிருந்து பெரும்பான்மை மக்களை திராவிட இயக்கத்திடமிருந்து அந்நியப்படுத்தலாம் என்று கனவு காண்கிறார்கள். இன்றைக்கும் பெரும்பாலான, அதாவது இந்து மதம் என்று இவர்கள் வரையறுக்கக்கூடிய இந்த கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் திராவிட இயக்கத்தை தான் தங்களுடைய விடுதலைக்கான, மீட்சிக்கான ஒரு விடிவெள்ளியாக அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த வரலாறு தெரியாத சிலர் வேண்டுமானால் திராவிட இயக்கத்தை பற்றிய கட்டுக்கதைகளை நம்பலாம். திராவிட இயக்கம் என்பது வெறும் கடவுள் மறுப்பை அடித்தளமாக கொண்டதல்ல. சமூக நீதி, மனிதர்களுக்கிடையே சமத்துவம், சுயமரியாதை என அனைத்து கோட்பாடுகளின் அடிப்படையிலும் இந்த இயக்கம் வளர்ந்ததால் தான் அது இவ்வளவு வலிமையுடன் இருக்கிறது என்பதை மதவாத சக்திகள் மட்டுமல்ல, அவற்றிற்கு இரையாகக்கூடிய அப்பாவிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம். விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் ஒரு மருத்துவர். ஒருங்கிணைந்த மருத்துவ முறையின் மூலம் நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்குவது மற்றும் நோய் வராமல் உடல்நலத்தை பாதுகாப்பது என 2 விதமான வழிமுறைகளை இவர்கள் ஒருங்கிணைந்த மருத்துவ முறையின் மூலமாக பின்பற்றுகிறார்கள். நம்முடைய இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர் டாக்டர் ரமா ரகு அவர்களை வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம ஒரு மிகப்பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதித்தாலும் கூட கடைசியில் உடல் நலத்தை பேணி காப்பது இல்லை எந்த நோயும் வராமல் எப்படி தடுப்பது என்பது குறித்து தான் சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக வயது ஏற ஏற இந்த சிந்தனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த மருத்துவ முறையை நம்ம நாடுவது என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் ஒருங்கிணைந்த மருத்துவ முறையின் மூலமாக நோய்களை குணப்படுத்தலாம் என்று சொல்லும் பொழுது இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் என்பது எதெல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுபோல 2-3 மருந்துகளை ஒன்றா சாப்பிடலாமா என்று கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ ஒருங்கிணைந்த மருத்துவம்னா இன்டிகிரேட்டிவ் தெரப்பி சொல்லுவோம். ஸோ அதில் மெடிசின்ஸாக இங்கிலீஷ் மெடிசன் தான், அலோபதிக் மெடிசன். அதோட வெளிப்புறமாக வேறு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதில் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இயற்கை மருத்துவத்தில் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபிசியோதெரப்பி, எல்லாருக்கும் தெரியும் ஃபிசியோதெரப்பி நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ப்ளஸ் டயட், சாப்பாடு உணவில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இதை கம்பைன் பண்ணி மெடிசின்ஸோட எப்படி இன்டிகிரேட் பண்ணி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலான்னு அதுதான் எங்கள் முயற்சி. இப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன நோய்களுக்கெல்லாம் உங்களிடம் தீர்வு இருக்கிறது, இல்லை இதெல்லாம் நீங்கள் இந்த மருத்துவ முறையில் தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்களா? பொதுவாக ஒருத்தர் வரும்போது எப்படி அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, என்ன மாதிரி டயக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு மருந்துங்க கொடுப்பீங்க? ஸோ டயக்னோசிஸ் நம்ம அலோபதிக் முறையில் தான் பண்ணுறோம் டயக்னோசிஸ். ஸோ கம்ப்ளீட்டாக பிளட் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். ஸோ ஒரு அலோபதிக் டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க பேஷண்ட்டை. அதோட ஒரு சென்டரில் ஒரு டீம் இருப்பாங்க. அதில் ஆயுர்வேதா டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க டீமில். ஸோ ஒரு பேஷண்ட் வரும்போது ஸோ நாங்கள் மெயின் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா பெயின், வலி, எல்லா டைப்ஸ் ஆஃப் வலி. ஸோ தலைவலியிலேருந்து முட்டி வலி, கால் வலி, முதுகு வலி, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் வலி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஸ்டியோ ப்ரோக்ராம். அண்ட் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் புத்தி ப்ரோக்ராம். அதில் நரம்பு, மூளை அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம், சைக்காட்ரிக் ப்ராப்ளம், ஸோ மன வியாதிகள், அதுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அது குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே தேர் ஆர் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அது பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் ப்ரோக்ராம் வயிறு பிரச்சனைக்காக. ஸோ அதுக்காக ஸோ அஜீர்ணம், அப்புறம் மலச்சிக்கல், அப்புறம் நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி நிறைய காமனாக பார்ப்போம் இந்த ப்ராப்ளம்ஸ். அண்ட் இது தொடர்ந்து இருக்கும். ஸோ க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம். ஸோ க்ரானிக் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக பேஷண்ட்ஸ் அலோபதி தவிர வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, வெளிப்புறமாக என்ன பண்ணலான்னு ரொம்ப அது இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ தேடிட்டு இருக்காங்க, கூகுள் பண்ணுறாங்க. ஸோ அதனால தே வாண்ட் டு சி என்ன இந்த முறையில் என்ன அவைலபிள்னு அவங்க கண்டிப்பாக இப்போ தேடுறாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக ஒரு அப்ரோச் அந்த மாதிரி கொடுத்தோன்னா த பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப குவிக்காக அண்ட் ரொம்ப சஸ்டெயினபிளாக இருக்குது. தட் இஸ் தொடர்ந்து அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எண்ணமும் இருக்குது. ஏதாவது ஒரு நோய் வந்தால் உடனடியாக குணமாகணும் அப்படின்றது ஒரு யோசனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் எதுவுமே இல்லையே, நாம் ஏன் மருத்துவரிடம் போக வேண்டும் என்று 2 மாதிரியான பார்வைகள் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் க்ரானிக் டிசீஸ் வலி இருக்கிறது, அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போவோம். எஸ்பெஷலி லேடிஸ் அண்ட் இந்த ஒர்க்கிங், இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ப்ராப்ளம் ஆனால் தான் எப்போவுமே டாக்டர்கிட்ட போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிவென்ஷன், எப்படி நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கலாம். ஸோ ஒரு டிசீஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் ஃபிட்னஸ். ஸோ அதில் சின்ன பாயிண்ட்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு 1/2 an hour எக்ஸசைஸ், ரொம்ப மைல்டாக எக்ஸசைஸ், ஓட வேண்டாம், வாக்கிங் ஒரு 1/2 an hour. அப்புறம் டயட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்றது. நெக்ஸ்ட் கொஞ்சம் மெடிடேஷன், யோகா,
ஸோ எப்படி கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணது, பிகாஸ் எப்போவுமே மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஈவன் மெடிடேட் பண்ணும்போது எப்போவுமே நிறைய யோசனைகள் வரும். ஸோ we are not able to concentrate. ஸோ அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு, மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது. அண்ட் நிஜமாக ஒரு இல்னஸ் நிஜமாக வந்தால், ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குது, உடம்புல இருக்குது, மூளையில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அப்போது வந்து டாக்டர்கிட்ட போய் as soon as possible எவ்வளோ சீக்கிரமாக போக முடியாதோ we should go. அது டிலே பண்ணது ரொம்ப ஈஸி, பட் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இனிஷியலி ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நல்லா அசஸ் பண்ணி, அண்ட் இப்போ நிறைய என்ன பார்க்கணும், விட்டமின் டி ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, பிகாஸ் வெயிலே போகிறதில்ல, நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை ஏசியில் உட்காந்துருக்கோம், அதர்வைஸ் வீட்டில் இருக்கும், இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கும், ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸோ விட்டமின் டி அக்ராஸ் த ஏஜ் ஸ்பேன், குழந்தைங்கள அவங்களுக்கு ப்ளஸ் சீனியர்ஸ்க்கு, வயசானவங்களுக்கு, ப்ளஸ் இந்த மிடில் எல்லாருக்குமே விட்டமின் டி ரொம்ப ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பேசிக் இதுலேருந்து டெஸ்ட் பண்ணி என்னெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி என்ன மெடிசின்ஸ் போடணுமோ அதெல்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பண்ணி, ப்ளஸ் இந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். ஸோ எங்கள் ப்ரோக்ராமில் வந்து எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்புறம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், அப்புறம் இந்த யோகாவில் என்ன பெட்டர் பண்ணலாம், மெடிடேஷன் அண்ட் ஆசனாஸ், அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஹோலிஸ்டிக்கலி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த புத்தி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். இந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், ஸோ கவுன்சிலிங்கில் வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுவோம், ப்ளஸ் இந்த பர்சனுக்கு பேஷண்ட்க்கு பண்ணுவோம், ப்ளஸ் டிமென்ஷியா நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க இப்போது. ஸோ டிமென்ஷியா வந்து நிறைய மெமரி லாஸ் இருக்கும், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப கோவம் வரும், அஜிடேட்டடாக இருப்பாங்க, அவங்க வேலை அவங்க பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நிறையா ஃபேமிலி ரொம்ப அதனால ஸ்ட்ரெஸ், கேர்கிவர் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேஷண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்த மெமரி எப்படி ரீட்ரெயின் பண்ணலாம் அது பண்ணுவோம், ப்ளஸ் ஃபேமிலியை கவுன்சில் பண்ணுவோம். பிகாஸ் ஃபேமிலிக்கு அந்த மோட்டிவேஷன், அந்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் அவங்கள கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஐ திங்க் இந்த அப்ரோச், இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஐ திங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதர் தென் மெடிக்கேஷன். ஸோ மெடிக்கேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். எங்கள் ஃபவுண்டேஷன் அம்ப்ரெல்லா வந்து சொல்லுவோம் இட் இஸ் மெடிக்கேஷன். ப்ளஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பார்த்துருக்கோன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய டிஸார்டர்ஸில் இட் இஸ் வெரி 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 குட் அண்ட் இட் கண்டினியூஸ். ஸோ பொதுவாக அந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறை அப்படின்றத யாரெல்லாம் நாடி வராங்க அப்படின்னு சொல்லுங்க. வந்த உடனே நீங்க சொன்னீங்க, அதாவது முதல்ல இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய பரிசோதனை எல்லாம் பண்ணுவோம், அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், மாத்திரை மருந்து அப்படி இருக்குமா, இல்லை நீங்க சொல்ற மாதிரி எக்ஸசைஸா, இல்லை அதையும் வந்து ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் பண்ணுவீங்களா, எப்படி அவங்க பேஷண்ட்டுக்கு டைம் இருக்குமா உங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து மெடிசன், நான் சொன்ன மாதிரி மெடிசன் இருக்கும். பட் வலி, மூட்டு வலி அதுக்காக ஆர்த்ரைட்டிஸ்லாம் வரும்போது ஆல்ரெடி நிறைய மெடிசன்ஸ் போட்டுன்னு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட், எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து, நான் சொன்ன மாதிரி ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, அந்த ஃபிசியோதெரப்பி, அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து எப்படி பெட்டர் பண்ணலான்னு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் நிறைய பேர் பண்ணது கிடையாது, தனியாக ஃபிசியோதெரப்பி கிட்ட போவாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட, அதுக்கப்புறம் அதை ஒரு 15 days முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் போவாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிட்டு வரும்போது அந்த சேர்ந்து எப்படி ஹோலிஸ்டிக்காக எப்படி அது பண்ணோம் யாரும் சொல்ல மாட்டாங்க போல இருக்குது, மேபி தே டோன்ட் நோ. ஸோ எங்ககிட்ட வரும்போது ஐ திங்க் வி கிவ் தெம் அ ஃபுல் எக்ஸசைஸ், ஒரு ஸ்கெடியூல் மாதிரி. ஸோ இந்த பரிசோதனை முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வி வில் கம்பைன் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு பேஷண்ட்க்கு என்னெல்லாம் தேவைன்னு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 செஷன்ஸ் ஆஃப் எவ்ரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பிரெயின் அண்ட் மைண்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக அந்த சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். அதோட வந்து வி ஹாவ் அந்த மசாஜஸ், ஹெட் மசாஜஸ் இருக்கும், ஷிரோ அபியங்கன்னு சொல்லுவோம், எஸ்பெஷலி இந்த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்கள ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் நிறைய பேர் வருவாங்க எங்ககிட்ட. அதில் வந்து ஆட்டிசம்னா இட்ஸ் பிரெயின் டிஸார்டர், அதில் வந்து ஸ்பீச் டிலே இருக்கும். ஸோ மெதுவாக தான் பேசுவாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்பீச், சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்காது. மற்ற குழந்தைங்களோட அந்த பழகிறது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரெப்பிட்டேட்டிவாக விளையாடினே இருப்பாங்க, சேம் பண்ணது மாதிரி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2-3 இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வி டூ அதர் தென் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஷிரோ அபியங்க மசாஜஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி. இது வந்து இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்பெஷல் நர்வ் பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸோ ரீஃப்ளெக்ஸாலஜி வந்து பாதத்துலேயும் பாம்ஸ்லேயும் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அண்ட் அக்யூப்ரெஷர் வந்து ஹோல் பாடியில் இதில் ஸ்பெசிஃபிக் நர்வ் பாயிண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இது அந்த பேலன்ஸ் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரெஷர் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க.
ஸோ அந்த 2 ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஷிரோ அபியங்கம் ஷிரோ தாரா ஒன்று இருக்குது, இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது பேஷண்ட் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸை காம் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப பதட்டமோட நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ படப்படப்பு இருக்கும் அண்ட் வேர்க்கும் அண்ட் ஏதாவது சேலஞ்சிங் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இது பொதுவாக வந்து இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறைகள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. குறிப்பாக இன்றைக்கி இந்த வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஒரு புறம் வேலைக்கும் போகணும், இன்னொரு புறம் வீட்டை கவனிச்சுக்கணும், குழந்தைங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க உடல் நலனை வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு பெண்களுக்கு வரக்கூடிய பொதுவான வியாதிகள் என்ன, அதுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க? ஸோ பொதுவாக கண்டிப்பாக வலிக்காக ரொம்ப வராங்க, நிறைய பேர் வராங்க. அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, ஸோ அதுக்கு வருவாங்க. அப்புறம் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், சடன்லி ரொம்ப கோவம் வருது, சடன்லி ரொம்ப எனர்ஜி லோவாக வருது. அது எல்லா அம்மாவுக்கும் கோவம் வரதானே செய்யும். ஸோ ஜென்ரலி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கோவம் வருது அந்த மாதிரி. ஸோ ஒரு ரீசன் இருந்தால் இட்ஸ் ஃபைன். பட் ஜென்ரலி அதை தாண்டி ரொம்ப கோவம் வருது, ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ ஜென்ரலி ஒரு கண்ட்ரோல் ஓவர் நம்ம ஸ்கெடியூல் கிடையாது, பிகாஸ் மல்டி டாஸ்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டயட் இதெல்லாம் தவிர டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்டேக் வந்து ஐ திங்க் இட்ஸ் மச் மோர் தென் வி நீட். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ ரொம்பவே உட்காந்துருப்போம், டெஸ்க் ஜாப்ஸ் இருக்குது, ரொம்ப மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ½ an hour நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சா இட் இஸ் குட். அதில் ஒரு 25 minutes எக்ஸசைஸ், ஒரு 10 minutes யோகா, கொஞ்சம் மெடிடேஷன், அப்புறம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுறது. ஸோ இந்த ருட்டீன் ஜாப்ஸ் எப்போவுமே இருக்கும், வீட்டில், ஆஃபீஸில் அண்ட் வாட் எவர் எல்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து கரெக்ட் டைமில் தூங்குறது. பிகாஸ் இப்போது அக்ராஸ் ஏஜஸ் என்ன பார்க்குறோன்னா தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வி ஹாவ் திங்ஸ் டு டூ, எப்போவுமே வி வாண்ட் டு பி கனெக்டட். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு பேசிக் திங்ஸ், சாப்பாடு, உணவு, தூக்கம், ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தோன்னா ஐ திங்க் இட் வில் மேக் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி வே வி ஆர். ஒருங்கிணைந்த மருத்துவம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போல தெரியுது உங்ககிட்ட வர்றதுக்கு. இது வந்து ஹோம் சர்வீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கூட நிறைய பேர் வீட்டுக்கே வந்து இது போன்ற சேவைகள் கிடைக்குமான்னு கூட யோசிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சேவைகளில் வீடுகளில் வழங்க முடியுமா, இல்லை இது போன்ற உங்களை போன்ற நிறுவனங்களிடம் வந்து தான் வந்து பெற முடியுமா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ ஹோம் சர்வீசஸ் வந்து முதியவர்கள் நம்ம சென்டருக்கு வர முடியாமல் இருப்பாங்க, யாரும் கூட்டிகிட்டு வரத்துக்கு இல்லாமல் இருப்பாங்க, ஃபேமிலி வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, அண்ட் நர்சஸ் கூட தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி டீமே போய் இன்க்ளூடிங் த டாக்டர், எல்லாம் டாக்டர், சைக்காலஜிஸ்ட், ஃபிசியோதெரபி எல்லாமே போய் இந்த பரிசோதனை கண்டிப்பாக பண்ணுவோம் இனிஷியலாக. அதுக்கப்புறம் என்ன சூட்டபிளோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எங்களால் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் வீட்டில் கொடுக்க முடியுது. அண்ட் ஐ திங்க் முக்கியமான விஷயம் என்னென்னா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து எஸ்பெஷலி முதியவர்களுக்கு அட்மிஷன்னா ரொம்ப பயம் ஹாஸ்பிட்டல். ஸோ ஓரளவுக்கு அந்த ஹெல்த்தை நல்ல கண்டிஷனில் வச்சு அவங்களோட வேலை பண்ணுற மாதிரி கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக ஐ திங்க் எங்களால் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சால் பண்ண முடியுது. ஸோ ப்ளஸ் இந்த ஃபேமிலிஸை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அண்ட் யூஸ்வலி ரெஸ்பான்ஸ் ஹஸ் பின் வெரி குட் ஹோம் சர்வீசஸில். சரி, வீட்டில் போய் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையை செய்யும் பொழுது அந்த மருத்துவமனையில் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வே சீக்கிரம் வியாதிகளை குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லைஃப் ஸ்டைலில் பிபி, சுகர் இது ரெண்டும் இல்லாமல் இல்லை 2ல் 1 இல்லாமல் இருக்கிறவங்கள பார்க்குறதே அரிதாக இருக்குது. வரதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வராமல் தடுக்க முடியுமா, தள்ளி போட முடியும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் ஒருத்தர்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் சான்சஸ் வரதுக்கு கண்டிப்பாக இருக்குது. ப்ளஸ் அது ரொம்ப ஈஸி ப்ளேம் பண்ணுறது, ஜீனில் இருக்குது, ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறது தான் யூஸ்வலி சொல்லுவோம். பட் நம்மளால் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும் அதுதான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் அது நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த ஜெனட்டிக் இது. ஸோ லைஃப் ஸ்டைலில் வந்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபுட், ஸோ உணவு, அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம், நமக்கு என்னெல்லாம் ஒத்துக்கிறது, நம்மளால் என்னெல்லாம் லாங் டேர்மில் பண்ண முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ 1 monthனா ஒன்றுமே ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணி இருக்கலாம், பட் அது வந்து சஸ்டெயினபிள் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு டெஃபினெட்லி தெரியும் தட் நிறைய சாப்பிட்றோம், இது தேவையில்லை, பட் ஜஸ்ட் லிட்டில் மோர்னு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது.
அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஸோ ப்ளஸ் ஸ்லீப். ஸோ முக்கியமான திங்ஸ் வந்து ஃபுட், எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப். ஸோ தூங்குறது ஆன் டைம், இனஃப் ஸ்லீப், ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். மார்னிங் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இனியும் ஒரு 2-3 hours தூங்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ளஸ் லார்க்ஸ் அண்ட் அவுல்ஸ் சொல்லுவோம். லார்க் வந்து சீக்கிரமாக எழுந்துக்கிறவங்க மார்னிங், அவுல்னா லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஸோ நம்ம சப்போஸ் ஒரு பேஷண்ட் வராங்க எங்கிட்ட அண்ட் அவங்க வந்து மார்னிங் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க அண்ட் ஈவினிங் டைம் இருக்கும். நான் அந்த பேஷண்ட் கிட்ட போய் இல்லை நீங்கள் மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்துருங்க, ஒரு 1 hour ஓடுங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மேபி 3 days பண்ணுவாங்க. பட் அதை சஸ்டெயின் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அது பேஷண்ட் யார் கிளையண்ட்டை பார்த்து அந்த மாதிரி எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்குது, எப்படி உங்களால் எவ்வளோ நேரம் இதுக்காக ஒதுக்கி வைக்க முடியும். ஸோ அந்த கான்வர்சேஷன் வேணும். ஸோ பிளாங்கெட் எல்லாருக்கிட்ட இது பண்ணுங்க அது பண்ணுங்க நெவர் ஒர்க்ஸ். ஸோ கொஞ்சம் வி நீட் டு ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த என்ன லைஃப் ஸ்டைல், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ், எப்படி பண்ணால் பெட்டராக பண்ணுவாங்க, எப்படி அட்வைஸ் பண்ணால் தே வில் டேக் இட் அண்ட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 7 days இப்போ எக்ஸசைஸ் பண்ணாத ஆள் ஒரு 3 days அட்லீஸ்ட் பண்ணுங்க, ஒரு 20 minutes தராங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். சாட்டர்டே சண்டே ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த மாதிரினா கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்க, அட்லீஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அது என்ன ட்ரிக், என்ன மேஜிக்னா ஒரு சஸ்டெயினபிள் பண்ண முடியற மாதிரி ஒரு ரெஜிமெண்ட் கொடுத்தா எப்போவுமே அந்த போன வெயிட்டோ அந்த மென்டல் ஒரு எனர்ஜி, அந்த ஃப்ரெஷ்னஸ், எனர்ஜி லெவல்ஸ் எப்போவுமே ஒரு நல்ல லெவலில் வச்சுக்க முடியும் நம்மளால். ஸோ மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல் தீஸ் சிஸ்டம்ஸ் டேக் டைம். பட் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்ஸ் அது அதில் கொஞ்சம் அப்புறம் கேட்பாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் கல்யாணத்துக்கு போனால் பாயசம் சாப்பிட்லாமா, அதெல்லாம் அலௌட். எப்போவுமே ஒன்றுமே சாப்பிடாம இருக்க முடியாது. பட் அதுக்காக கொஞ்சம் ரைஸை கம்மி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட் பண்ணி ஒன்று சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் வீட்டில் ஆல்சோ பாசிபிள். அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் கண்டிப்பாக எல்லாரோட சுகர்ஸ் எல்லாம் ஏறும். மேங்கோ சீசன் தான் கண்டிப்பாக ஏறும். ஸோ தீஸ் ஆர் த அப்சர்வேஷன்ஸ். பட் அதில் என்ன கொஞ்சம் கட் பேக் பண்ணி அதே ஒரு லெவல் ஆஃப் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். ஐ திங்க் அதுதான் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ப்ளஸ் ஒரு டாக்டரோட ஐ திங்க் இட் இஸ் நைசர் டு டெல் த பேஷண்ட் தட் வே. ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும்னு எப்பவுமே பண்ண முடியாமல் இருந்தால் அது வில் கெட் வெரி டிஸ்கரேஜ். ஸோ சரி, அதாவது நம்ம உடல்நலத்தை பாதுகாப்பதற்கு சில சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்ளணும், அதே சமயம் அதை நம்ம வருத்தக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும் மருத்துவ முறை அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்று பொதுவாகவே இந்த மாதிரி இயற்கை மருத்துவம்லாம் போகும்போது டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் உடலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றுவது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நச்சுக்கள்லாம் நம்ம உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன முறைகளில் அதை வெளியேற்றுவீங்க, அதனால் பேஷண்ட்டுக்கு என்ன நன்மை? ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலான நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிஸி லைஃப் ஸ்டைல், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல்னால டாக்ஸின்ஸ் அது அக்யூமுலேட் ஆகும். நம்ம டயட்லேயோ நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரில் எல்லாத்தினால டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகுறது. ஸோ நச்சு பொருட்களை போக்க வைக்கிறதுக்கு வந்து டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலி ஹெல்த் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இம்ப்ரூவ் பண்ணதுக்காக தான் வருவாங்க டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு. டயபெட்டிக்ஸ் அண்ட் அதர்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம், பிகாஸ் மெடிசன் போட்டுட்டு இருப்பாங்க. இது ஸ்பெஷல் டயட்ஸ் இருக்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக அது அண்டர் பெட்டர் சூப்பர்விஷன் தான் பண்ணும். இது வந்து வெல்னஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப மைல்டாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஜென்ரலி ஒரு ஃபீலிங் ஆஃப் வாண்டிங் டு கெட் பெட்டர், இப்போது இம்ப்ரூவ் பண்ணோம் ஹெல்த்து, அதுக்காக வருவாங்க டீடாக்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் டயட் இருக்கும், எஸ்பெஷலி வெஜிடபிள் ஜூஸஸ். ஸோ மினிமலி ஒரு 5 to 7 days இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து ஹோல் பாடி மட் பேக்ஸ் கொடுப்போம். அண்ட் தென் வாழை இலையால் ரேப் பண்ணுவோம், அது ஒரு ட்ரீட்மெண்ட். அண்ட் ஆயுர்வேதா மசாஜஸ் பண்ணுவோம் ப்ளஸ் ஸ்டீம். ஸோ இதில் எல்லாம் வேர்வை நிறைய போகும். ஸோ வேர்வை வழியாக அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுவோம். அண்ட் யோகா, ஸோ இந்த இன்டென்சிவ் யோகா சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் யோகா கூட பண்ணோம், எவ்ரிடே யோகா செஷன்ஸ் இருக்கும். அண்ட் எனிமாஸ் கொடுப்போம். ஸோ எனிமாஸ் கொடுக்கும்போது இந்த மலம் வழியாக மற்ற டாக்ஸின்ஸ் எல்லாம் போகும். ஸோ ஜென்ரலி ஓவரால் எக்ஸ்ட்ரா வாட்டர் டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணும்போது த பர்சன் ஃபீல்ஸ் பெட்டர். தெர் பி சம் வெயிட் லாஸ் ப்ளஸ் ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஃப்ரெஷனிங் அண்ட் எனர்ஜி லெவல் கோயிங் அப். அதுதான் இதோட குறிக்கோள். இப்போ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 வயதுக்கு மேலே தான் வியாதிகள் வரும். இன்றைக்கு குழந்தைங்களுக்கே நிறைய வியாதிகள் இருக்குது. அதாவது இந்த டயபெட்டிஸ்லேயே டைப் 1 டைப் 2 இன்னைக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க, புரியவே இல்லை. நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட பிரச்சனைன்னு போகும்போது தான் தெரியுது, ஏன் இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தால் தான் இத்தனை வியாதிகள் வருதா, இல்லை நம்ம உண்ணும் உணவு வந்து தரமா இல்லையா? அடிப்படை பிரச்சனை நீங்கள் ஒரு மருத்துவராக என்ன பார்க்குறீங்க? ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இன்சுலினே இருக்காது, இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகாது குழந்தைங்கள. அண்ட் ப்ளஸ் டைப் 2 வந்து இப்போ நிறைய பார்க்க கிடைக்கிறது ஒரு 11-12 இயர்ஸில். ஸோ யூஸ்வலி ரொம்ப செடென்ட்ரியாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒன்றும் விளையாட்டு இல்லாமல் ப்ளஸ் டயட்
நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஹெல்தி சாப்பாடு சாப்பிடாம அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம என்கரேஜே பண்ணதில்லை குழந்தைங்கள விளையாடுறதுக்கு. இப்போ ஸ்கூல்ஸில் ஐ திங்க் இஸ் எவ்ரிடே ஒரு பிடி பீரியடோ கேம்ஸ் பீரியட் இருக்கணும். ப்ளஸ் என்ன இப்போ ரீசெண்ட் என்ன அப்சர்வேஷன்னா கேர்ள்ஸ் தான் நிறைய விளையாடுறதே கிடையாது, நிறைய உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. தட்ஸ் ஒன் அப்சர்வேஷன். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிகாஸ் இப்போ ப்ளே கிரவுண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி, ஓப்பன் ஏரியாஸ் கம்மி. அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸில் பார்த்தோன்னா பசங்க இல்லைன்னா விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ப்ளஸ் இந்த கேஜெட்ஸ் எல்லாம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் எக்ஸசைஸ் ப்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குழந்தைங்களை போய் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுறது இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ ப்ளே, டேக்கிங் தெம் அவுட் டு ப்ளே. ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் நினைக்கிறேன் ப்ளே பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஈட்டிங் ஹெல்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேரண்ட்ஸே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் வாக்கிங் போகிறது, ரன்னிங், கேம்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆஸ் அ ஃபேமிலி ஆக்டிவிட்டி அது வந்து பாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டாங்கன்னா சைல்டு வில் ஆல்சோ டூ இட். இப்போ பேரண்ட்ஸே உட்காந்து எப்போவுமே ஏதாவது கேஜெட் யூஸ் பண்ணும்போது பசங்கக்கிட்ட சொல்ல முடியாது நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளே ஒரு ரோல் மாடலாக ஐ திங்க் வி ஷுட் டூ திங்ஸ். வாக்கிங், ரன்னிங், பெட்ஸ் இருந்தால் இட்ஸ் வெரி குட், வாக்கிங் குட்டின்னு போகிறது. பட் பிளேயிங், ஐ திங்க் த பிளே தெரப்பி இஸ் இம்பார்ட்டன்ட். டயட் அவங்க கேட்கறதெல்லாம் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு கிவ். ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ் நான் மீட்ஸ், எக்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மில்க். ஸோ பேலன்ஸ்டாக வாட் வீ கேன் கிவ். நான் சொன்ன மாதிரி எப்போது கண்டிப்பாக வெளில போய் சாப்பிடுவோம், அதெல்லாம் தடுக்க முடியாது. பட் மோஸ்ட் மேக்ஸிமமாக எப்போ பாசிபிளோ ஐ திங்க் ஹெல்தி ஹோம் மேட் டயட் இஸ் வெரி வெரி குட். நம்ம சாப்பாடு உணவு ஐ திங்க் இஸ் வெரி பேலன்ஸ்ட். சவுத் இண்டியனும் நார்த் இண்டியனும் எவ்ரி திங். கர்டு இருக்குது, பருப்பு இருக்குது, காய்கறி இருக்குது, ப்ளஸ் நான் வெஜிடேரியன், மீட், ஃபிஷ், நிறைய குட்னஸ் இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அதுக்காக கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஐ திங்க் மதர்ஸ் ஹேவ் டு டூ. நிச்சயமா எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்வது போல் காய்கறிகளையோ பழங்களையோ பெற்றோர்களோ குறிப்பாக அம்மா கொடுக்காமல் இருக்கிறதே இல்லை. குழந்தைங்களை எப்படி வந்து அவங்களுக்கு அதில் ஆர்வத்தை காண்பித்து அவர்களை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. என்ன இருந்தாலும் ஒரு நல்ல உணவும் நல்ல வாழ்க்கை முறையும் இருந்தால் மட்டும்தான் உடல்நலத்தை பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் மருத்துவ முறையின் மூலம் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறை என்பது மற்ற மருத்துவ சிகிச்சைகளை விட பயம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றீங்க. விரைவாக குணம் கிடைக்கும், அதே போல நீண்ட கால அடிப்படையிலும் எந்த வியாதியும் வராமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற வாரம் முழுவதும் தமிழகத்தில் ஒரு ரத யாத்திரை பெரிய சிக்கலாக ஆயிற்று. யார் ஒருவரும் தங்கள் மதத்தை பரப்புவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் இடம் தந்திருக்கிறதே என்று கேட்கலாம். உண்மைதான். யாருக்கும் அந்த உரிமை இந்தியாவில் இருக்கிறது. அதே நேரத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு மதுரையில் சில தேவாலயங்கள் சர்ச் அடித்து நொறுக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம். அவர்களுக்கும் வழிபடுகிற உரிமை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது மறுக்கப்படுகிறது. இந்த ரத யாத்திரை என்பது வெறுமனே ரத யாத்திரை என்று இல்லாமல் ராம ராஜ்ய ரத யாத்திரையாகத்தான் அது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரால் தொடக்கி வைக்கப்பட்டு 4 மாநிலங்களை கடந்து அது தமிழகத்திற்குள் நுழைந்தது. ராமராஜ்யம் என்று சொன்னவுடனேயே அது வெறும் ஆன்மீகம் அன்று அரசியல் சார்ந்தது என்பது தெளிவாகிறது. அந்த ரத யாத்திரை 5 குறிக்கோள்களை கொண்டதாகவும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது. எல்லாவற்றையும் விட பெரியது ராம ராஜ்யத்தை இங்கு அமைப்பது. 3வது, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதை மறுத்துவிட்டு அது ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது, கிறிஸ்தவ மதம் சார்ந்தது. அதனை விட்டுவிட்டு வியாழக்கிழமை தோறும் விடுமுறை என்று அறிவிப்பது. அதற்கு பிறகு பாடப்புத்தகங்களில் இந்த இராமாயண கதைகளை உள்ளே ஏற்றுவது, வேறு மதச்சார்பற்ற சிலவற்றை நீக்குவது என்பன போன்ற கோரிக்கைகளை வைத்து கொண்டு அந்த ரத யாத்திரை வந்த காரணத்தால் தான் சிக்கல்கள் எழுந்தன. முதல் சிக்கல், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது என்றால் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கிற்கு எதிராக மக்களை திரட்டுவது. இது உச்சநீதிமன்றத்தினுடைய இயல்புக்கு, அதனுடைய சட்டத்திற்கு எதிரானது.
அதனை விட பெரியது ராமராஜ்யம் என்பது. ராமராஜ்யம் என்றால் என்ன என்பதை யாரும் விளக்கவில்லை. அதை நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். ராமராஜ்யம் என்றால் என்ன என்பதை உள்வாங்கிக் கொண்டால்தான் பிறகு அந்த ராமராஜ்யம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் சொல்லலாம். இதனை காந்தியாரும் சொல்லியிருக்கிறார் ராமராஜ்யம் என்று. ஆனால் அதனை அவரே தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் சொல்லுகிற ராமராஜ்யம் என்பது கிராம ராஜ்யம்தான். இவர்கள் சொல்லுகிற ராமருக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. எனவே கிராம ராஜ்யம் என்பது வேறு, ராமராஜ்யம் என்கிற மதம் சார்புடைய இவர்களின் கூற்று வேறு. இந்த ராமராஜ்யம் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொண்டால்தான் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர முடியும். அப்படி ஒரு ராஜ்யம் இருந்ததா என்பதே ஒரு பெரிய கேள்வி. அது புராணங்களில் வருவது எப்போதும் வரலாறு ஆகாது. ஒரு பேச்சுக்காக அது உண்மையில் வரலாறு தான் என்று வைத்து கொண்டால் அந்த ராமர் ஆண்ட காலத்தில் நாடு எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு கம்பராமாயணம் போதுமானதன்று என்பது முதல் செய்தி. ஏன் ராமராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்ள கம்பராமாயணம் படித்தால் போதாதா என்றால் கண்டிப்பாக போதாது. காரணம், ராமர் முடிசூட்டி கொள்ளுகிற போது கம்பராமாயணம் முடிந்து போகிறது. கம்பராமாயணம் மொத்தம் 6 காண்டம்தான். ஆனால் மூல நூலான வால்மீகி ராமாயணம் 7 காண்டங்களை கொண்டது. 7வது காண்டமான உத்தரகாண்டம் கம்பராமாயணத்திலே இல்லை. யுத்தகாண்டத்தோடு முடிந்து போகிறது. அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த என்று தொடங்கி சடையன் தன் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. மௌலி என்பது மகுடம். அந்த வசிட்டனே ராமனுக்கு அந்த மகுடத்தை புனைந்தான் என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு 2-3 பாடல்களோடு கம்பராமாயணம் முடிந்து போய்விடுகிறது. எனவே ராமர் எப்படி ஆண்டார், ராமராஜ்யம் எப்படி இருந்தது, ராமராஜ்யத்தில் மக்கள் என்னவாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் கம்பராமாயணம் கொண்டு நாம் அறிய முடியாது. எங்கே போக வேண்டும்? உத்தரகாண்டத்திற்கு போக வேண்டும். உத்தரகாண்டம் வடமொழியில் மட்டும் இருக்கிற நூல். தமிழில் பிறகு மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதனை ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக அந்த பதிப்பகத்தினர் மறுபதிப்பு செய்வதில்லை. ஏன் மறுபதிப்பு செய்வதில்லை என்றால் உத்தரகாண்டம் படிப்பது குடும்பத்துக்கு நல்லதில்லை என்று பெரியவாள் சொல்லிவிட்ட காரணத்தால் நாங்கள் அதை பதிப்பிக்கவில்லை என்று அந்த பதிப்பகத்தினர் குறிப்பிடுகிறார்கள். உத்தரகாண்டம் படிப்பது குடும்பத்திற்கு நல்லதில்லை என்றால் எந்த குடும்பத்துக்கு, யாருடைய குடும்பத்துக்கு என்று விளக்கம் நமக்கு தெரியவில்லை. எப்படியோ அது நல்லதில்லை என்று விட்டார்கள். புத்தகம் படிப்பது நல்லது என்று சொல்லுகிற போதே படிக்காத இயல்புடையவர்களிடம் நீ படித்தால் குடும்பத்துக்கே கேடு என்றால் கண்டிப்பாக படிக்க மாட்டார்கள். அது பதிப்பிக்கப்படவும் இல்லை. அப்போதுதான் அந்த பழைய பதிப்புகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாகிறது. இப்போது சென்னையில் இருக்கிற சீதை பதிப்பகம் அதை மறுபடியும் மீள் அச்சுக்கு கொண்டு வருகிறது என்று நாம் அறிந்தோம். எனவே பழைய பதிப்பு, அந்த பழைய பதிப்புக்கு தமிழில் பலர் மொழிபெயர்த்து உரை எழுதியிருக்கிறார்கள். அதில் நரசிம்ம ஆச்சாரியார், அண்ணங்கராச்சாரியார், கோவிந்தராஜர் என்று பலரும் எழுதியிருக்கிறார்கள். அதில் சிறந்த சமஸ்கிருத வல்லுனர் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீனிவாச ஐயங்காரால் எழுதப்பட்டிருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு முறையும் தான் மிகச்சிறந்தது என்று கூறுவார்கள். அவர் சங்கீத பீஷ்ம, இன்னும் பல பட்டங்கள் உண்டு. சிஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்று அந்த நூலின் முதல் பக்கத்தில் போட்டிருக்கிறது. அவர் ராமபக்தர், வைணவர், சமஸ்கிருத வல்லுனர். அவர்தான் அந்த உத்தரகாண்டத்தை தமிழில் கொண்டு வந்திருக்கிறார். அதில் என்ன செய்தி இருக்கிறது, ராமரினுடைய ஆட்சி, ராமராஜ்யம் எப்படி இருந்திருக்கிறது என்று பார்த்தால் பல செய்திகள் நமக்கு விளங்குகின்றன. குறிப்பாக ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ளலாம். ராமர் ஆட்சியில் ராவணனை வீழ்த்துவார் என்று சொல்லுவது ராமாயணத்தை முழுமையாக படிக்காதவர்களின் கூற்றாகத்தான் இருக்க முடியும். காரணம், ராவணன் வீழ்த்தப்பட்டது ராமராஜ்யத்திலே இல்லை. அப்போது ராமராஜ்யமே ஏற்படவில்லை. ராமராஜ்யத்தில் நடந்த வதம், அந்த கொலை எது என்று கேட்டால் சம்பூக வதம் என்பதுதான். சம்பூகன் என்பவனை ராமன் கழுத்தை வெட்டிய காட்சி உத்தரகாண்டத்தில் இருக்கிறது. 73வது சருக்கத்திலிருந்து 76வது சருக்கம் வரையில் இருக்கிற அந்த 4 சருக்கங்களில் இந்த சம்பூக வதம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்டம் மொத்தம் 111 சருக்கங்களை கொண்டது. அதில் இந்த 4 சருக்கங்கள் சம்பூக வதம் பற்றி பேசுகின்றன. சம்பூகன் யார்?
அவன் ஒரு தபஸ்வி என்கிறது. தபஸ்வி என்றால் தவம் செய்கிறவன். தவம் செய்வது, தியானம் செய்வது இவையெல்லாம் மதத்திற்கு ஏற்புடையது தானே. பிறகு ஏன் ராமர் அந்த தபஸ்வியினுடைய தலையை சீவினார் என்று ஒரு கேள்வி. மிக சுருக்கமான விடை அந்த கதையின் போக்கில் எப்படி இருக்கிறது என்றால், 73வது சருக்கம் அகால மரணம். ராமர் ஆளுகிற போது அந்த நாட்டில் இருந்த ஒரு பார்ப்பனர் இறந்து போன தன் மகனை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வருகிறார். என் மகன் அகால மரணம் அடைந்து விட்டான், சின்ன வயதில், காலம் அல்லாத காலத்தில் மரணம் அடைந்து விட்டான். அதற்கு உன் ஆட்சியில் ஏதோ ஒரு பாவம் நடப்பது தான் காரணமாக இருக்கும். ஒருவன் இறந்து போவதற்கு யாரோ ஒருவர் பாவம் செய்வது காரணமாக இருக்கும் என்பதை இன்றைய அறிவியல் உலகம் ஏற்க முடியாது, அது வேறு. அப்போதுதான் அந்த காரணத்தை நாரதர் அறிந்து சொல்லுகிறார். உன் ஆட்சியில் ஒரு சூத்திரன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் எங்கோ ஒரு மூலையில், அதனால் இவன் இறந்து விட்டான். பிறகு அந்த தபஸ்வியை ராமர் தேடிச் செல்லுகிறார். அதுதான் தபஸ்வியை காணுதல். அந்த சம்பூகன் என்கிற சூத்திரன் என்று சொல்லப்படுகிற அவன் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் செய்கிறான். ராமர் கேட்கிறார், ஏன் தவம் செய்கிறாய்? நீ என்ன வருணத்தை சார்ந்தவன்? 2 கேள்விகளைத்தான் கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் சூத்திர வருணத்தை சார்ந்தவன், இந்த உடம்போடு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தவம் செய்கிறேன். அவ்வளவுதான் அவன் சொன்னான். வேறு எந்த கேள்வியும் ராமர் கேட்கவில்லை. உறைவாளை எடுத்து அவன் கழுத்தை சீவி விட்டார். ஒரு சூத்திரன் தவம் செய்யலாமா? பார்ப்பனருக்கும் சத்திரியருக்கும் மட்டுமே உள்ள தர்மத்தை எப்படி ஒரு சூத்திரன் பின்பற்றலாம் என்று ராமர் தலையை சீவினார். தேவர்களெல்லாம் மலர் பொழிந்தார்கள் என்று அந்த சருக்கம் முடிகிறது. எனவே ராமராஜ்யம் எப்படி இருக்கும் என்றால், சூத்திரன் என்று சொல்லப்படுகிற உழைக்கும் மக்கள் தவம் செய்தால் கூட தலை சீவி விடுகிற ஒரு ராஜ்யமாகத்தான் அது இருக்கும் என்று உத்தரகாண்டம் சொல்லுகிறது. எனவேதான் ராமராஜ்யத்தை முன்மொழிகிற ரத யாத்திரை தமிழ்நாட்டில் தடுக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை நாம் எப்படி தவிர்க்கலாம், அவற்றிற்கான சிகிச்சை முறைகள் எல்லாம் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பேச போகிற நேரம் பார்த்திங்கன்னா ஆசன வாயில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். அதாவதுங்க, ஆசன வாயில் வரக்கூடிய ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக பேசுகிறது பைல்ஸ், இல்லை ஆசன வாயில் வெடிப்பு ஃபிஷர், இல்லை ஆசன வாயை சுற்றி பஸ்ஸு ஃபார்ம் ஆகிறது ஆப்சஸ், இல்லாட்டி அதே வந்து பின்னாடி ஃபிஸ்டுலா, ஒரு சின்ன பாதை மூலமாக வழியே வந்துகிட்டே இருக்கும் ஃபிஸ்டுலா. இந்த மாதிரி சில வியாதிகள்லாம் ஆசன வாயை சுற்றி வரும். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து ப்ராப்பரான உணவு இல்லை. ஸோ நம்ம வந்து நார்ச்சத்து நல்லா சாப்பிட்டோம்னா தான் நம்ம வந்து மலம் வந்து பல்காக ஸ்மூத்தாக ஃபார்ம் ஆகும். மோஷன் போகிறப்போ அந்த மலம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஃப்ரீயாக வெளியே வரும். அப்போ சிக்கல் இருக்காது. நார்ச்சத்து எதில் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இது நல்லா வச்சுக்கணும். சம்டைம் நம்ம லைஃப் ஸ்டைலில் ட்ராவலிங், அலைச்சல், சரியான உணவு இல்லை அப்படின்னா இந்த நார்ச்சத்து சப்ளிமெண்ட்டாக இருக்குது, ஃபைபர் சப்ளிமெண்ட். அது அட்லீஸ்ட் அதனாச்சும் நம்ம நைட் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் பவுடர் ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சோம்னா ஸோ நெக்ஸ்ட் டே மோஷன் ஃப்ரீயாக போகும். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, நைட் தூங்க போகிறப்போ அந்த நாள் வந்து நார்ச்சத்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா, அது வந்து உணவில் கிடைக்கணும். கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இல்லையா, அட்லீஸ்ட்டு அந்த நார்ச்சத்து சப்ளிமெண்ட்டாக பவுடராக நைட் நம்ம எடுத்துட்டோம்னா மலம் வந்து ஃப்ரீயாக போகும். சரி, மலம் வந்து ஃப்ரீயாக போகலை, ஹார்டாக போகுது, என்ன ஆகும்? சரி, நம்ம வந்து மோஷன் வெளியே வந்தாகணும். மோஷன் வந்து ஆசனா வெளியே வர்றப்போ மோஷன் ஸ்மூத்தாக இருந்தால் அந்த ஆசனா வந்து மசில் ஸ்ட்ரெச் ஆகி மசில் ரிலாக்ஸாக ஓப்பன் ஆகும், மலம் கீழே வரும். இப்போ மலம் வந்து ரொம்ப ஹார்டாக வருது, ஆசன வாயில் இந்த ஸ்பிங்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸ்பிங்டர் மசில் ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் அப்போவும் மோஷன் கீழே வரல, ஹார்டாக வருது. அப்போ என்ன ஆகுன்னா, ஆனஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஹார்டு மோஷன் வெளியே வரும், ஆனால் வர்ற பாதை இல்லை, அப்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, ஒரு பகுதியில் கிழிஞ்சிரும், ஒரு பகுதி ஆசனமே டேர் ஆயிரும். அப்போ தான் மோஷன் வெளியே வரும். அந்த ஹார்டு மோஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கிழிஞ்ச பகுதி இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிஷரின் ஆனோ, ஃபிஷர் வெடிப்பு. அந்த டேர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அந்த மசில் வந்து நல்லா சுருங்கிரும், ஸ்பேசம் ஆயிரும். அடுத்த நாள் வந்து மோஷன் அந்தளவு ஹார்டாக போகாட்டி கூட
நார்மலாக போனால் கூட அந்த பாதை வந்து பழைய மாதிரி ஓப்பன் ஆகாது, மசில் ஸ்பேசம் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்பேசமான மசில் வழியாக அந்த மோஷன் போகிறப்போ ஸ்ட்ரெச் ஆகும். டேரான பகுதி ஏற்கனவே முதல் நாள் டேராக இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் மோஷன் டச் ஆகிறப்போ அங்கே பெயின் ஆயிரும், சிவியர் பெயின் ஆகும். அப்புறம் அந்த வழியாக டச் ஆகிறப்போ பிளட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் அந்த இடத்துல சிவியராக பேர்னிங், சிவியர் எரிச்சல் இருக்கும். இது வந்து டிப்பிக்கல் வெடிப்பு, ஃபிசர். ஹார்டு மோஷன் ஆசன வழியாக போகிறனால அங்கே டேர் ஆகி உண்டான பிரச்சனைகள், இது வந்து ஃபிசர். இதே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா மோஷன் டெய்லி முக்கி மோஷன் போவாங்க, ஃப்ரீயாக போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனாங்க, ஆசன வாயில் 3 ரத்த குழாய் முடியுது, 3 ரத்த குழாய் ஆசன வாயில் முடியுது. நம்ம முக்கி மோஷன் போகிறப்போ அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுனா அந்த ரத்த குழாய் வந்து ஒரு குஷன் மாதிரி பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுதான் பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ். இது வந்து சில பேருக்கு ஒரு ரத்த குழாயில் ஒரு பைல்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு 3 ரத்த குழாய் 3 பைல்ஸ் இருக்கலாம். பைல்ஸ் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து கிரேட் 1 ஆசன உள்ளே தான் ஃபார்ம் ஆகும். கிரேட் 2 முக்கி மோஷன் போகிறப்போ உள்ளே இருக்க பைல்ஸ் கொஞ்சம் பெருசாகி வெளியே வரும், திருப்பி உள்ளே போயிடும். கிரேட் 2. கிரேட் 3ங்கிறது பைல்ஸ் வந்து எப்போவுமே வெளியே நல்லா பெருசாக ஃபார்ம் ஆகி பெரிய பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ பைல்ஸ் வந்து ஒரு ஆசன வாயில் அந்த பாதையில் குஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பாதையை ஆல்மோஸ்ட் பாதி மேலே பிளாக் ஆயிடுச்சு, அந்த பாதையை அடப்பட்டுருச்சு இந்த பைல்ஸ்னாலேயே. மோஷன் ஃப்ரீயாக போகிறப்போ அந்த பைல்ஸில் பட்டு மோஷன் போகிறப்போ அவர் பிரச்சனை இருக்காது. பட் மோஷன் கொஞ்சம் ஹார்டாக போனாலும் அந்த மோஷன் அந்த பைல்ஸில் உராசிட்டு போகிறனால பிளட் வந்துடும். ஸோ பைல்ஸ்னால் பிளட் வர்றப்போ மோஸ்ட்லி அந்த பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்காது, வலி இருக்காது, ஆனால் கொட்டும் பிளட்டு. ஸோ இது வந்து முக்கியமான அறிகுறி. ஸோ பைல்ஸ் பெருசாக ஆக ஆசனா வேறு பிளாக் ஆயிரும். ஸோ பேஷண்ட் சொல்லுவாங்க, மழை வருதுங்க, அந்த இடத்துல வந்து அடைக்குதுங்க, ஃப்ரீயாக வெளியே போகலைங்க. ஸோ பைல்ஸ் வந்து அந்த பாதையை அடைச்சிருது. சம்டைம் பைல்ஸ் வந்து மோஷன் வெளியே வர்றப்போ உராசிட்டு வர்றதுனால ரத்தம் வருது. இது வந்து பைல்ஸு. அதே மாதிரி வந்துங்க மோஷன் வந்து நம்ம ப்ராப்பராக காலையில் ஃப்ரீயாக போகணும், நார்ச்சத்து நல்லா சாப்பிட்ணும். சில பேர் வந்து மார்னிங் டியூட்டிக்கு போகிறோம், அவசரமாக எந்திரிச்சு அவசரமாக போவாங்க, அந்த ரெஸ்ட் ரூமில் கொண்டு வந்து ப்ராப்பர் டைம் ஒதுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து சம்டைம் மலம் போக மாட்டாங்க, அந்த சரியான ரிஃப்ளெக்ஸ் இருக்காது, மார்னிங் எக்ஸசைஸ் இருக்காது. ஸோ மலம் கழிக்காமலே சம்டைம் டியூட்டிக்கு போயிடுவாங்க. டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கேயே வந்து சம்டைம் ரிஃப்ளெக்ஸ் வரும், மோஷன் போகலாங்கிற மாதிரி. பட் டியூட்டி பிஸியாக இருக்கனால அந்த ரிஃப்ளெக்ஸை அடக்கிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து போவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா ஆசன வாயில் மலம் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கும், ஆனால் போக மாட்டாங்க. உள்ளே வந்து ஆசன வாய் உள்ளே வந்து கிளாண்ட்ஸ் இருக்குது, சுரப்பிகள், அந்த சுரப்பிகள் வந்து பிளாக் ஆயிரும். அதில் வந்து கிருமிகள் சேரும், அந்த கிருமிகள் வந்து சீயாக மாறும். அந்த சீ வந்து வெளியே வந்து பெருசாக பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகி பேஷண்ட் சொல்லுவாங்க, 2 நாள் உட்காரவே முடியலைங்க, ஆசன வாயில் ஒரு பல்ஜு மாதிரி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காரவே முடியல, பயங்கரம் வலிக்குது, காய்ச்சல் இருக்குது, இந்த மாதிரி சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஆசன வாயில் பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பஸ்ஸு சில பேர் பார்த்திங்கன்னா வெளியே நல்லா தெரியும், படுக்க வச்சு எக்ஸாம் பண்ணோம்னா ஆசன வாயில் பார்க்கலாம் பெரிய பல்ஜு இருக்கும், பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து உள்ளே பெருசாக பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு, வெளியே பல்ஜு இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆசன வழியை ஸ்கேன் பண்ணோம்னா தெரியும் பஸ்ஸு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு, அந்த பஸ்ஸை எடுத்து விடணும். ஸோ இது வந்து பெரிய ஆனல் ஆப்சஸ் சொல்கிறது, பஸ்ஸை எடுத்து விட்டணும். இல்லாட்டி என்ன ஆகுனா அந்த சி ஃபார்ம் ஆனது சம்டைம் பிளட்டில் மிக்ஸ் ஆயிரும், சம்டைம் ஆசன வாயில் இருக்க சி வந்து அப்படியே மேலே அசண்ட் ஆயிரும், ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ சி எடுத்து விட்டாச்சு பஸ்ஸு. இதே சம்டைம் என்ன ஆகுனா இந்த பஸ்ஸுன்னு ஒரு இடம் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே அந்த உள்ள மலக்குடலுக்கும் அந்த பஸ்ஸு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, ஒரு சின்ன பாதை மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஒரு பாதை. அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு நம்ம எடுத்து விட்ருவோம். ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், மலக்குடலுக்கும் வெளியேயும் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிஸ்டுலா நானோன்னு சொல்லுவோம், ஃபிஸ்டுலா. அந்த பாதை ஃபஸ்ட்டு நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். அந்த பாதை இருந்ததுன்னா நம்ம சர்ஜரி பண்ணி அந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து திருப்பி பஸ்ஸு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சம்டைம் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு பாதை இருக்கும், அலட்சியப்படுத்தணும்னா திருப்பி பஸ்ஸு ஃபார்ம் ஆகும், சம்டைம் இன்னொரு பாதை ஃபார்ம் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஆசன வாய் சுற்றி 3-4 ஓட்டை இருக்கும், ஃபிஸ்டுலா, மல்டிபிள் ஃபிஸ்டுலா. ஸோ ஆசன வாயில் வந்து சி வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு ப்ராப்பர் மலம் போகிற மாதிரி ஹேபிட் இருக்கணும், நார்ச்சத்து நல்லா இருக்கிற மாதிரி உணவு நம்மளை சாப்பிட்டுக்கணும், மலம் வர ரிஃப்ளெக்ஸ் இருந்தால் மலம் போயிடணும். ஒருவேளை ஆசன வாயில் சி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சியை நம்ம எடுத்துடணும். சி எடுத்ததுக்கப்புறம் 2 மாதம் கழித்து ஆசன வழியை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், உள்ள பாதை இருக்கான்னு பார்க்கணும். அந்த பாதை இருந்ததுன்னா அது பேர் ஃபிஸ்டுலா நானோ, அந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணணும்.
ஸோ ஆசன வாயில் பார்த்தீங்கன்னாங்க நான் முதல் சொன்ன மாதிரி வெடிப்பு ஃபிஷர்னு ஒன்று வந்துருச்சு, வெடிப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது ஃபிஷர் தானே ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து அந்த வழியாக மோஷன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக போகிற மாதிரி நார்ச்சத்து உள்ள டயட் நல்லா சாப்பிட்ணும், ஃபைபர் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும், சம்டைம் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி சில மெடிசன் கொடுக்கணும். மோஷன் காலையில் அந்த வழியாக ஃபிஷர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போயிட்டார் அப்படின்னா அப்புறம் காலையில் மோஷன் போனதுக்கப்புறம் ஒரு பேசினில் வெதுன்னு தண்ணி வச்சு அதில் உட்காரணும். அந்த இறுகின மசில் ஆசனவாய் மசில் வந்து விரிவடைகிற மாதிரி கொஞ்சம் 10 நிமிஷம் அந்த தண்ணியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் அங்கே அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாரம் பண்ணோம்னா அந்த ஃபிஷர் வந்து புண்ணு ஹீல் ஆயிரும், புண்ணு ஆறிடும். ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவை அங்கே ஆசன வாயில் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏரியா வீக் தான். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு தடவை மலம் கொஞ்சம் டைட்டாக போனால் கூட அந்த கிழிஞ்ச இடம் திருப்பி கிழிஞ்சிரும். ஸோ 2-3 தடவை கிழியுது, புண்ணு ஆறுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து நம்ம வந்து சர்ஜரியில் தான் போய் முடியும். ஸோ ஃபிஷர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டு வரா மாதிரி நம்ம ப்ராப்பராக உணவு சாப்பிட்ணும். பைல்ஸும் அதே மாதிரி தான். ஒன்ஸ் பைல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, கிரேட் 1 ஆர் 2 பிகினிங் ஸ்டேஜ் பைல்ஸ் இருக்குது, மேற்கொண்டு அது பெருசாக மாதிரி பார்த்துக்கணுன்னா நார்ச்சத்து உள்ள டயட் நல்லா சாப்பிட்ணும். ஒருவேளை பைல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு பெருசாகவே இருக்குன்னா அதுக்குரிய சர்ஜரி பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட ப்ராப்பர் டயட் சாப்பிட்ணும். ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ப்ராப்பர் மலம் போகிற மாதிரி ஹேபிட் வச்சுக்கணும். ஏர்லி மார்னிங் டியூட்டி போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு அடிக்குவேட் டைம் ரெஸ்ட் ரூமில் இருக்கணும். மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் டே முதல் நாள் நைட்டு நல்லா ஃப்ரூட் சாப்பிட்ணும். இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா இந்த வெடிப்புங்கிறது, பைல்ஸுங்கிறது, ஆசன வாயில் ஃபார்ம் ஆகிறது, சீனால் வந்து ஃபிஸ்டுலாங்கிற பாதை ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து உணவு. ஸோ நார்ச்சத்து உள்ள உணவு, கீரை, காய்கறி, நைட் நல்ல ஃப்ரூட்ஸ், இது நம்ம சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் நார்ச்சத்து ஃபைபர், எத்தனையோ ஃபைபர் சப்ளிமெண்ட் இருக்குது. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் பவுடர் ஒரு டம்ளர் 200 ml தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு வேணுங்கிற எல்லா நார்ச்சத்தும் அதில் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே மலம் ஃப்ரீயாக போகும். இது யாருக்குன்னா அட்லீஸ்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, ப்ராப்பர் உணவு கிடைக்காதவங்க அட்லீஸ்ட் ஃபைபர் சப்ளிமெண்ட் நைட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர் உணவு எடுத்துட்டோம்னா ஆசன வாயில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். நன்றி, வணக்கம்.